இந்த 9 டிப்ஸை ஃபாலோ பண்ணீங்கன்னா கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம்லேருந்து தப்பிச்சிடலாம். நம்பர் 1, ஒரு நாளைக்கு 1 கப் அளவு பப்பாளி இல்லைனா டிராகன் ஃப்ரூட் சாப்பிடுங்க. நம்பர் 2, கண்டிப்பாக உங்களோட டயட்ல நாள் முழுக்க 4லேருந்து 5 டீஸ்பூன் அளவாவது குட் குவாலிட்டி ஃபேட் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. நம்பர் 3, ரைஸை கம்ப்ளீட்டாக ஸ்கிப் பண்ணாதீங்க. கண்டிப்பாக 1/2 to 1 கப் ஆச்சும் ஒரு நாளைக்கு ரைஸ் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. நம்பர் 4, வாழைத்தண்டு இல்லைனா பீட்ரூட் இல்லைனா கீரை இது மூணுத்துல ஏதாச்சும் ஒன்றாவது டெய்லி லஞ்சில் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. நம்பர் 5, ஃப்ளூயிட் இன்டேக்கை 3 லிட்டர் அளவாவது ஒரு நாள் முழுக்க இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. நம்பர் 6, இப்போ ஒரு 1/2 லிட்டர் அளவு தண்ணியை கொஞ்சம் வார்மாக காலையில் எழுந்த உடனே ஸ்குவாட் பொசிஷனில் உட்காந்து குடிச்சு பாருங்க, ரிலீஃப் கண்டிப்பாக இருக்கும். நம்பர் 7, நாள் முழுக்க உடம்புக்கு சின்ன அளவுலையாவது மூவ்மெண்ட் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. ரொம்ப நேரம் ஒரே இடத்துல இருந்தாலும் மலச்சிக்கல் ஏற்படும். நம்பர் 8, உங்களோட ஸ்லீப் வேக் சைக்கிளில் மோர் ஆர் லெஸ் ஒரே மாதிரி எல்லா நாள்லையும் மெயின்டைன் பண்ணிங்கன்னா உங்கள் உடம்பு கன்ஃபியூஸ் ஆகாது. அப்போது பவல் மூமெண்ட் காலையில் வர்றதுங்கிறது ஆட்டோமேட்டிக்காக நடக்கும். நம்பர் 9, இது எல்லாமே ஃபாலோ பண்ணியும் உங்களுக்கு பவல் மூமெண்ட் பிரச்சனை இருந்துகிட்டே இருக்குன்னா அப்போ மைண்ட் ரிலாக்ஸ்டாக இல்லைன்னு அர்த்தம். ஸோ மைண்டை ரிலாக்ஸ் பண்ணுற ப்ராக்டிசஸை ஃபாலோ பண்ணுங்க.